ஈரான் போர் என்ன சார் ஆகுது? பிரான்ஸ் கூட களை இறங்கி இருக்கிறாங்க. இப்போ இந்த முஸ்தபா கமோனி அவரையுமே தாக்கிட்டாங்க. அவங்க இந்த போர் முடியறதுக்கு வாய்ப்பே இல்லையா? ஈரான் யார்கிட்டையும் கெஞ்சுற மாதிரி இல்லை. அமெரிக்காவிட்ட 2 வட்டம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும் போதே ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி தாக்கணும். அப்போ அமெரிக்கா ஒரு நம்பகத்தன்மை இல்லாத நாடு, இஸ்ரேல் ஒரு நம்பகத்தன்மை இல்லாத நாடு. நம்ம மொத்தமாக அழிஞ்சா கூட பரவாயில்லன்னு ஈரான் வெறியோடு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த சூழலில் எப்படி போர் நிறுத்தம் வரும்? உலக நாடுகள் ஈரானை ஒரு தனிமைப்படுத்தி விட்ட மாதிரி தானே இருக்கு. எந்த நாடுகளும் பெரிய அளவில் ஒரு ஆதரவு கொடுக்குற மாதிரி தெரியலையே. 17 விமானங்கள் மூலமாக ஆயுத சப்ளை சைனால இருந்து இறங்கிருக்குன்னு தகவல் கேள்விப்பட்டேன். நார்த் கொரியா அவங்க மிசைல் டெக்னாலஜி தர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. ரஷ்யா நியூக்ளியர் சைட் எல்லாம் வில் டேக் த கண்ட்ரோல் ஆஃப் த நியூக்ளியர் சைட். இப்போ ட்ரம்ப் சொல்றாரு, இது நான் ரசிக்கிறேன், இது ஒரு கேம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஒரு மிகப்பெரிய அறிவார்ந்த நாடு அமெரிக்கா. ஆனால் ஒரு பைத்தியக்காரனை போய் செலக்ட் பண்ணி வச்சிருக்கான் பிரசிடென்ட். இப்படிப்பட்ட சைக்கோவா இருக்காரு பாருங்க. அமெரிக்கா மக்கள் தலையிட்டு ட்ரம்ப்பை கண்ட்ரோல் பண்ணலைன்னா இது ஒரு மிகப்பெரிய அழிவுக்கு தான் கொண்டு போய். கிட்டத்தட்ட இது 3ஆம் உலக போர் அப்படிங்கிற லெவலுக்கு தான் நம்ம எடுத்துக்க முடியுமா? தமிழ்நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் விஞ்ஞானி டாக்டர் வி பொன்ராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். ஈரான் போர் என்ன சார் ஆகும்? ஈரான், அமெரிக்கா, பிரான்ஸ் கூட களை இறங்கி இருக்கிறாங்க. இப்போ இந்த முஸ்தபா கமோனியுடைய சுப்ரீம் லீடர் அவருடைய போக்கு எப்படி இருக்கு? அவரையுமே தாக்கிட்டாங்க, அவரும் அடிபட்டிருக்குனால சொல்றாங்க. இந்த போர் முடியறதுக்கு வாய்ப்பே இல்லையா? முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படின்னா ஈரான் யார்கிட்டையும் கெஞ்சுற மாதிரி இல்லை. ஈரான் அமெரிக்காவிட்ட 2 வட்டம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும் போதே அந்த பேச்சுவார்த்தையை மீறி ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி தாக்கணும் அமெரிக்கா. அப்போ அமெரிக்கா ஒரு நம்பகத்தன்மை இல்லாத நாடு, இஸ்ரேல் ஒரு நம்பகத்தன்மை இல்லாத நாடு. அதனால் இனிமேல் அது என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம மொத்தமாக அழிஞ்சால் கூட பரவாயில்லன்னு ஈரான் வெறியோடு இருக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட இந்த சூழலில் நீங்கள் எப்படி போர் நிறுத்தம் வரும்? அப்போ அமெரிக்கா இன்றைக்கி ஆயுதங்கள் சப்ளை அமெரிக்காவே திண்டாடுது. அமெரிக்கா ஆயுத சப்ளை. இப்போ வடகொரியாவும் சைனாவும் ரஷ்யாவும் தலையிட்டால் மட்டும்தான் அந்த போர் நிற்கும். அவங்க 3 பேர் இறங்கணும். அமெரிக்கா இறங்கி தைரியமாக சப்போர்ட் பண்ணுது இஸ்ரேலுக்கு. இவங்க 3 பேர் இறங்கி ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணால் இனிமேல் வார் பெருசாயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு வேளை ட்ரம்ப்புக்கு மேலே லோக்கல் ப்ரெஷர் அதிகரிக்கும், ட்ரம்ப்புக்கு காங்கிரஸ் எதிர்ப்பாக நிற்கும். இப்படிலாம் வந்துச்சு அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வடகொரியாவும் சைனாவும் ரஷ்யாவும் ஈரான் பக்கம் தைரியமாக இறங்கி ஆயுத சப்ளை, ஃப்ளைட்டு, ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்டு, அப்புறம் நியூக்ளியர் வார்ஹெட்டு இதெல்லாம் கொடுத்தா ஒரு வேளை இந்த போர். ஆனால் உலக நாடுகள் ஈரானை ஒரு தனிமைப்படுத்தி விட்ட மாதிரி தானே இருக்குது. எந்த நாடுகளும் பெரிய அளவில் ஒரு ஆதரவு கொடுக்குற மாதிரி தெரியலையே. ரஷ்யாவும் சீனாவும் பெரிய நிலைப்பாடு எடுத்த மாதிரி ஒன்றும் தெரியல சார். இல்லை, எதுவும் ஓப்பனாக தெரியல நம்மளுக்கு. ஆனால் 17 விமானங்கள் மூலமாக ஆயுத சப்ளை இறங்கியிருக்கு, சைனாவிலேருந்து இறங்கியிருக்குன்னு தகவல் கேள்விப்பட்டோம். நார்த் கொரியா அவங்க மிசைல் டெக்னாலஜி தர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ரஷ்யா நியூக்ளியர் சைட்டெல்லாம் நாங்கள் வில் டேக் த கண்ட்ரோல் ஆஃப் த நியூக்ளியர் சைட்டு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எதுவும் ஓப்பனாக தெரியல. முஸ்தபா ஹமேனி கிட்டத்தட்ட தாக்கப்பட்டுட்டாரு அப்படிங்கிறது உண்மைதானா சார்? அது களத்தில் அப்படி தான் நடந்திருக்கா, இல்லை அது ஒரு வதந்தின்னு கூட சொல்கிறாங்களே? தெரியலையே. இது ஒரு டிமாரலைஸ் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம். இப்போ அவரை செலக்ட் பண்ணிட்டாங்க. மேபி அவரும் காயம்பட்டிருக்கலாம். அவர் உயிரோடு இல்லைன்னா எப்படி செலக்ட் பண்ணுவாங்க? இப்போ உயிரோடு தான் இருக்கார், கேப்பபிள். மேபி காயம்பட்டிருக்கலாம். அது அதை ஒரு வதந்தியாக கூட இருக்கலாம், நம்ப முடியாது. வெளியே வந்தாலும் தெரியும். அப்படியே இல்லைன்னா கூட அவங்ககிட்ட சிஸ்டம் இருக்குங்க. they have a system to bring the next leader. அதனால் ஈரான் 37 ஆண்டுகள் ஆண்ட அயதுல்லா அலி கொமேனி ஒரு மிகப்பெரிய கிரேட் லீடர். இஸ் நாட் ஒரு விஷனரி லீடர். நம்ம தான் இருக்கணும், நம்ம ஆட்சி தான் நடக்கணும், நம்மளுக்கு பின்னால் எவனும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய லீடர் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெரார்கிய சிஸ்டத்தை உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காரு. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்குள்ள பொருளாதாரம், அவங்களுக்குள்ள ஆர்சனல்ஸு, நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்டாக மாறுறது, இதெல்லாம் அவங்களுக்குள்ள சேலஞ்சஸ். அவங்கள்ட்ட ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் கிடையாது. நம்ம இந்தியா அப்துல் கலாம் தலைமையில் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்டை உருவாக்கியாச்சு, LCA தேஜஸ் உருவாக்கிட்டோம். ஆனால் அவங்கள்ட்ட கிடையாது. இப்போ அவங்க அமெரிக்காவையோ சைனாவையோ ரஷ்யாவையோ நம்பி தான் இருக்க வேண்டிய சூழல். அப்போ அவங்க சப்போர்ட் பண்ணால் தான் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் மூலமாக இவங்க பண்ண முடியும். அடுத்து மிசைல்ஸு கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 மிசைல்ஸ் வச்சுருந்ததில் 700 மிசைல் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ
மிச்சம் இருக்கக்கூடிய மிசைல்ஸை வச்சு தான் அவங்க சஸ்டெயின் பண்ணணும். அப்போ அந்த சஸ்டெயின் பண்ணுறதுக்கு உரிய அதை வரைக்கும் அமெரிக்கா விடுமான்னு தெரியல. அமெரிக்கா வந்து பெரிய மிலிட்ரி பவர். அமெரிக்கா மக்கள் வந்து தலையிட்டு ட்ரம்ப்பை கண்ட்ரோல் பண்ணலைன்னா இது ஒரு மிகப்பெரிய அழிவுக்கு தான் கொண்டு போய் செல்லும். இந்த போர் தொடங்கினதுக்கு எல்லாரும் ஒவ்வொரு காரணம் சொல்கிறாங்க சார். ஒன்று மதம் சார்ந்த பிரச்சனைங்கிறாங்க, ஈரானுடைய வளம் சார்ந்தது, அதிகாரம் சார்ந்தது அப்படிங்கிறாங்க, இஸ்ரேல் அதிகாரத்துக்காக இதை நடத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க. என்னதான் உண்மையான காரணம்? இஸ்ரேல் வந்து ஒரு தன் நாட்டை விரிவுபடுத்தணுன்ற ஒரு நிலம் சார்ந்த பிரச்சனையை தான் நான் பார்க்குறேன். எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் கண்ட்ரி ஏரியாவை கேப்சர் பண்ணணும் அப்படின்னு. ஆக்சுவலாக இஸ்ரேல்ன்ற நாடே கிடையாது. அந்த இஸ்ரேல் நாடை வந்து 1948 யுனைடெட் நேஷன்ஸு பிரித்து கொடுத்து அந்த பகுதி கொடுத்தது போக மிச்சம் இருக்கக்கூடிய பெரிய லார்ஜ் ஏரியா வந்து பாலஸ்தீனம். இன்றைக்கி பாலஸ்தீனத்தில் மோர் தென் 50% இஸ்ரேல் வசம் வந்துவிட்டது. அப்போ அதிகாரத்தை விரிவுபடுத்தி எல்லைகளை விரிவுபடுத்தி நாட்டை பிடிப்பதில் வந்து நாட்டை வந்து பிடித்து மக்களை கொன்று வைத்து இவ்வளவு துரோகச் செயல்களையும் இவ்வளவு அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் பண்ண இஸ்ரேல் டெரரிஸ்டா தன் நாட்டை இழந்து தன் நாட்டை காப்பதற்காக போராடக்கூடிய ஹமாஸு, ஹிஸ்புல்லா, ஈராக்கி மிலிட்டன்ஸு இவங்கெல்லாம் வந்து டெரரிஸ்டா. அந்த நாட்டில் அவங்க போராளிகள், இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அவங்க டெரரிஸ்ட்டு. அந்த நாட்டில் ஈரானில் இருக்கக்கூடிய மற்ற பாலஸ்தீனத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் டெரரிஸ்ட். இப்போ யார் பார்க்குறாங்கன்ற பார்வை ஒருத்தன்னு இருக்குது. அப்போ இஸ்ரேலுடைய அடங்கா பசி, இஸ்ரேல் ஒரு பேஸாக இருக்கணும் அந்த ஏரியாவில் மிடில் ஈஸ்ட்டில் போகிறதுக்கு என்ற அமெரிக்காவின் திட்டம். அமெரிக்காவின் அல்டிமேட் எய்ம் என்னென்னா ஒட்டுமொத்த எண்ணெய் வளத்தையும் கொள்ளையடிக்கணும். அதுக்கு தடையாக இருக்கிறது ஈரான் மட்டுமே. ஏன்னா எல்லா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியும் பயந்துட்டாங்க, கப்பம் கட்டுறாங்க. மற்ற ஏனைய பாளையக்காரர்களெல்லாம் பயந்து கப்பம் கட்டும் போது, வரி கட்டும் போது, நான் மட்டும் உனக்கு கெட்டாவிட்டால் குறைந்தா போய் விடுவேன்னு கேட்பார் வீரமட்டை கட்டவும். அது மாதிரி எல்லா பாளையக்காரர்களும் மிடில் ஈஸ்ட் எல்லாமே அமெரிக்காவுக்கு பயந்து கப்பம் கட்டி யூஎஸ் ஏர்பேஸை கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னென்னா இந்த 8 ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கும் காரணமாக பின்புலத்தில் இருந்தது யூரோப்பும் அமெரிக்காவும் தான். ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் யூனிட்டு, டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு இத்தனைக்கும் காரணமாக இருந்தால் அமெரிக்கா. அப்போ அமெரிக்கா என்ன பண்ணணும்? டெக்னாலஜி கொலாபரேட்டராக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் ஆயில் பிளண்டராக இருந்தால், ஆயில் ஃப்ளண்டராக இருந்தால் எப்படி இருக்கும்? ஆயில் திருடனாக இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த ஆயில் திருடத்துக்கு தடையாக இருப்பது ஈரான் மட்டுமே. எனவே ஈரானை வந்து ஒட்டுமொத்தமாக நொறுக்கி ஈராக் மாதிரி காலி பண்ணி தனக்கு ஏற்ற ஒரு அரசை நிறுவ வேண்டும் என்பதில் அமெரிக்காவினுடைய அதிகார வெறி, ஆயில் வெறி, இஸ்ரேலுடைய நிலப்பரப்பளவு வெறி, காலங்காலமாக இருந்து வரக்கூடிய அந்த ஒரு இனவெறி, இதுதான் வந்து காரணமாக இருக்குது. இதனால் எந்த விதமான ஒரு அமைதியும் திரும்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ உலக நாடுகள் ஐக்கிய நாடு சபைன்ற ஒன்றே வந்து எதுக்குடா இவங்க வச்சுருக்காங்கன்னு தான் தோணுது. எதுக்கு ஐக்கிய நாடுகள் சபை? கலைச்சிட்டு போயிட வேண்டியதுனா எதுக்கு அது? அப்போ இன்றைக்கி வந்து ஒரு அநீதியை தட்டி கேட்க வேண்டிய சூழல்னால் இன்றைக்கி ரஷ்யா உக்ரைன் அடிக்குது, அந்த ரஷ்யா வரணும். சைனா ஹாங்காங் அடிக்குது, இந்தியாவோட போகிறது எடுக்குது, சைனா வரணும். நார்த் கொரியா எல்லாரையும் வந்து வர்றான்னு நிற்கிறான். ஓகே, அப்போ இவங்க 3 பேர் சேர்ந்து இதுக்கு எதிர்ப்பு குரல் கொடுத்தால் மட்டும்தான் இதுக்கு ஒரு முடிவு வரும், சண்டைக்கு முடிவு வரும். இவர்கள் நேரடியாக தலையிடாத வரை இந்த போர் முடிவுக்கு வரும்னு நான் நம்புறேன். இப்போ ட்ரம்ப் சொல்கிறாரு, இது வந்து நான் ரசிக்கிறேன், இது ஒரு கேம் மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறார். ஒரு மோசமான ஒரு தலைவர் ஆட்சியில் இருந்தால் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம கண்கூடாக பார்க்குறோம். இப்படிப்பட்ட சைக்கோவாக இருக்காரு பாருங்க. ஒரு மக்கள் போரில் வந்து கொல்லப்படுவது அசாதாரண மக்கள். 170 குழந்தைகளை ஃபஸ்ட்டு கொண்டு தான் நீங்கள் ஆரம்பிச்சிங்க போகிறவே. இப்போ எப்படிப்பட்ட சைக்கோவாக இருந்தால் ட்ரம்ப் வந்து இப்படியெல்லாம் பேசுவார்? இப்போ இப்படிப்பட்ட நாட்டில் வந்து ட்ரம்ப்பை ஒரு அதுவும் இன்டலெக்சுவல் அதிகமாக இருக்கக்கூடிய அமெரிக்கா, இன்டலெக்சுவல்ஸு, சயின்டிஸ்ட்டு, டெக்னாலஜிஸ்ட்டு, இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸு, ஒரு மிகப்பெரிய அறிவார்ந்த நாடு அமெரிக்கா. ஆனால் இப்படி ஒரு பைத்தியக்காரனை போய் செலக்ட் பண்ணி வச்சுருக்கான் பிரசிடெண்ட்டாக. அப்போ எப்படி இருக்கும்? இப்போ அறிவார்ந்தவர்கள் வந்து எப்படி ஒரு பைத்தியக்காரனை செலக்ட் பண்ணி வச்சுருந்தா அந்த நாடு சேர்ந்து அழிஞ்சு போகும் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். அமெரிக்கர்கள் சிந்திக்கணும், சிந்திச்சு இந்த மாதிரியான ஒரு சைக்கோ பசங்களெல்லாம் வந்து பிரசிடெண்ட் ஆகிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனம். அது அந்த நாட்டுக்கே வந்து அமெரிக்கா ஃபஸ்ட்டுன்றது அமெரிக்கா லாஸ்ட்டாக போயிடும். அது மிகப்பெரிய சிக்கலில் ஒன்று மாட்டோம். எல்லா நேரமும் சர்வாதிகாரத்தை வைத்துக்கொண்டு உலகத்தை கட்டுப்படுத்தி விட முடியாது.
இப்போ பிரான்ஸும் களை இறங்கியிருக்கிறாங்களா சார்? சைப்ராஸை தாக்கிட்டீங்க, ஐரோப்பிய யூனியன் மேலே நீங்கள் கை வச்சிட்டீங்க, நாங்களும் ஈரானுக்கு எதிராக திரும்புகிறோன்னு சொல்லி ஈரானுக்கு எதிராக அவங்களும் போரை தொடங்குறாங்க. கிட்டத்தட்ட இது 3ஆம் உலகப் போர் அப்படிங்கிற லெவலுக்கு தான் நம்ம எடுத்துக்க முடியுமா? ஏன்னா பெரிய அளவில் பாதிப்பு. இப்போ இது வரைக்கும் வேடிக்கை பார்த்த நம்மளுமே இப்போ பாதிப்புக்கு உள்ளாகிட்டோம். நமக்கும் ஈரானுக்கும் எங்கே இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி இன்னைக்கு இந்தியர்களுடைய நிலை இருக்குது. இது ஒரு உலகப்போர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க முடியுமா, இல்லை அது அந்த அளவுக்கு போகாமல் முடிஞ்சிருமா? அது உலகப்போர் அது வந்து தீவிரமாக வடகொரியாவும் சைனாவும் ரஷ்யாவும் இறங்கினால் மட்டும்தான் இது உலகப்போராக மாறும். இல்லைன்னா ஈரானை நோக்கி ஈரானை அழித்து விடுவார்கள். அவ்வளோதான். ஈரானை அழிச்சிருவாங்க மொத்தமாக. ஒரு 6 மாதத்துக்கு தாக்கு பிடிப்பாங்க. அதுக்கு மேலே தாக்கு பிடிக்கிற அளவுக்கு தனியாக நின்று போர் செய்ய முடியாது. ஈரான் வந்து அழிக்கப்படும். அழித்து ஈரானுடைய எண்ணெய் வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்ட்டும் அமெரிக்காவின் கண்ட்ரோலில் போகும். இதுதான் நடக்கும். ஆனால் இதை அனுமதிச்சது வடகொரியாவும் சைனாவும் ரஷ்யாவும் அனுமதிப்பது உலகத்தினுடைய அமைதிக்கு நல்லதல்ல. அதை அவங்க சிந்தித்து அவங்களும் ஈக்குவலண்ட்டாக களத்தில் இறங்கினாங்கன்னா அமெரிக்கா பின்வாங்கும், யூரோப்பு பின்வாங்கும், இந்த போர் முடிவுக்கு வரும். எந்தளவுக்கு இது போகுது அப்படின்றது நம்ம ஓப்பனாக தெரியல. பட் ஆனால் இதெல்லாம் தாங்கி நிற்கக்கூடிய வல்லமை பெற்ற நாடாக அப்துல் கலாம் வந்து மிசைல்ஸ் கேப்பபிலிட்டி, அக்னி, பிருத்திவி, ஆகாஷ், நாக், திரிசூல், பிரம்மோஸ் இத்தனை மேவனை உருவாக்கி இந்தியாவை அணுசக்தி வல்லமை பெற்ற நாடாக மாற்றி ஈரானுக்கு எவ்வளோ ப்ரெஷர் வருது அணுசக்தி வல்லமை. அப்போ எவ்வளோ ப்ரெஷரை வந்து நரசிம்மராவுக்கு கிளின்டன் கொடுத்தாரு, வாஜ்பாய்க்கு கிளின்டன் கொடுத்தாரு. இத்தனையும் தாண்டி அப்துல் கலாமும் சிதம்பரமும் இந்த சாதனையை படித்து காமிச்சாங்களே. பண்ணி மட்டும் இல்லாமல் எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் பாலிசி 2030 எனர்ஜி இப்படிலாம் வரும், பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு தான் அப்துல் கலாம் 2005 ப்ரிடிக்ட் பண்ணி கொடுத்தாரு. இப்போ அவர் கூட நான் ஒர்க் பண்ணேன். இந்த டேட்டாவெல்லாம் ரிசர்ச் எல்லாம் பண்ணி இந்த இந்த இது பண்ணி ரிபப்ளிக் டே அட்ரஸில் பேசினார். அன்னைக்கு இவங்கெல்லாம் வந்து சும்மா ஏனாதானு எடுத்துக்கிட்டாங்க. வெறும் பிரசிடெண்ட்டாக அவர் இல்லை, நாட்டுக்கு ஆராய்ச்சிக்கு தேவையான அத்தனை இன்புட்டையும் கொடுத்து ஒரு எதிர்காலத்து திட்டமிடுதல் கொடுத்தாரு. 2005 2026 எவ்வளோ நாள் ஆச்சு? 20 வருஷம் ஆச்சு. இந்த 20 வருஷத்தில் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்த போர்னால் ஏற்படக்கூடிய இந்த ப்ராப்ளம், ஆயில் ப்ராப்ளம், சமையலறை கேஸ் ப்ராப்ளம், கமர்ஷியல் கேஸ் ப்ராப்ளம், இதில் நம்ம பாதிக்கப்பட்டிருக்க மாட்டோம். அப்போ நம்ம வரக்கூடிய தலைவர்கள் எந்த அளவுக்கு வந்து ஹாலோவாக இருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து சுயநலத்தோடு செயல்படுறாங்க, எந்த அளவுக்கு வந்து தனிநபர் கார்ப்பரேட்டுக்காக பெனிஃபிட்டுக்காக இருக்காங்க, மக்கள் பெனிஃபிட்டுக்காக இல்லை. இப்போ இதை வந்து நீங்கள் வேறு இல்லை, பயோஃபியல் மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னா, அப்துல் கலாம் சொன்னதுபடி அதை மட்டும் சொல்லிடுறேன் நான். பயோஃபியல் மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னா நாங்கள் போட்ட பிளான் படி என்ன வந்திருக்கும் அப்படின்னா, இன்றைக்கி யூசேஜ் வந்து டீசல் 94 மில்லியன் டன்னு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, பெட்ரோல் 40 மில்லியன் டன்னு, எல்பிஜி 33 மில்லியன் டன்னு. அப்போ இஃப் இந்தியா ப்ரொடியூஸ்டு 60 மில்லியன் டன்ஸ் பயோஃபியல் அப்படின்னா கிட்டத்தட்ட 60லேருந்து 65% டீசல் டிமாண்டை நம்ம இந்தியாவே மீட் பண்ணோம். எவ்வளவு? 60லேருந்து 65% டீசல் டிமாண்டு இந்தியாவே கொடுத்தது யார்? பிரச்சனையே இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த பிளானை கொடுத்தது யார்? அப்துல் கலாம். இது வந்து டொமஸ்டிக்கலி ரெடியூஸ் த க்ரூட் இம்போர்ட். அது க்ரூட் இம்போர்ட் ரெடியூஸ் பண்ணால் நம்மளுடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இன்க்ரீஸ் ஆகும், நம்மளுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் கூடும், நம்ம நாட்டில் பொருளாதார வளர்ச்சி அடையும். அது மட்டுமா, ஜெட்ரோவா பயோடீசல் ப்ரொடக்ஷன் குறைஞ்சிச்சுன்னா கூட்டினா இது வேஸ்ட்லேண்டு, க்ரோஸ் அண்ட் வேஸ்ட்லேண்ட் அது ஜெட்ரோபா. அப்புறம் ட்ராஃப்ட் ரெசிஸ்டன்ஸ், வறட்சியை தாங்கக்கூடிய தன்மை உள்ளது. அப்புறம் நான் எடிபிள் ஆயில் சீட், அது நான் எடிபிள் ஆயில் இதுக்கு சாப்பிட்ற கன்சம்ஷன் கிடையாது. அது பயோடீசல் கம்பேட்டிபிள் வித் டீசல் இன்ஜினுக்கு யூஸ் பண்ணலாம். அப்போ ஆயில் ஈல்டு அப்போ வந்து என்னென்னா கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணல, விவசாயிகள் ஃபுல்லாக ஜெட்ரோபா போட்டாங்க. ஆனால் எல்லா போட்டவும் நஷ்டம். ஏன்னா கவர்மெண்ட் பாலிசி இல்லை, வாங்கிறதுக்கு எந்த விதமான பிளான் இல்லை. அப்துல் கலாம் சொன்னார்னு எல்லாமே போட்டாங்க. ஆனால் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணல, கவர்மெண்ட் பாலிசி க்ரியேட் பண்ணல, பெட்ரோல் எஸ்டரிஃபிகேஷன் யூனிட் போடலை, அதை வாங்கி கொள்முதல் பண்ணுறதுக்கு விலை நிர்ணயம் பண்ணலை. இத்தனை கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணதுனால அது திட்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி அன்றைக்கி அதை செஞ்சுருந்தாங்கன்னா, கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அவர் எத்தனை மாநாட்டில் பேசியிருக்காரு, அதை பற்றி எத்தனை மாநாட்டில் சொல்லியிருக்காரு, எத்தனை சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு, பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரு இதை பற்றி. ஆனால் ஒருத்தரும் கூட காதில் கேட்கல. அப்போ கோவம் வருமா வராதா? இன்றைக்கி சீடு ஈல்டு 2 டன் to 2 to 5 tons பெர் ஹெக்டேர் சீடு ஈல்டு. ஆயில் கண்டென்ட்டு 30லேருந்து 35%. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஏற்கனவே ப்ரொஃபஸர் பரமாத்மா தலைமையில் நடந்த ஆராய்ச்சியில் 40% ஈல்டு கொண்டாந்துட்டாங்க. நம்மகிட்ட இருக்குது. நம்மகிட்ட இருக்குது.
ஆல் ஓவர் இந்தியா 30-35% தான் ஈல்டு. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி 40% ஈல்டு கொண்டாந்து காமிச்சிருக்காரு ப்ரொஃபஸர் பரமாத்மா, நிரூபிச்சிருக்காரு. பயோடீசல் அவுட்புட்டு 1 டன் பெர் ஹெக்டர், ஒரு ஹெக்டருக்கு 1 டன் வரும் பயோடீசல். அப்போனா நமக்கு இதுக்கு தேவையான லேண்ட் என்னது 60 மில்லியன் ஹெக்டர்ஸ். 60 மில்லியன் டன்னை உற்பத்தி பண்ணணும்னா 60 மில்லியன் டன் பயோடீசல் உற்பத்தி பண்ணால் 50லேருந்து 60 மில்லியன் ஹெக்டேர் வேணும் லேண்டு. நம்மகிட்ட இந்தியா வந்து கிட்டத்தட்ட 55லேருந்து 60 மில்லியன் ஹெக்டேர் வேஸ்ட் லேண்டு இருக்குது, இந்தியாவில் இருக்குது. இந்த வேஸ்ட் லேண்டில் போட்டால் இது என்னாகும்? திரும்பி கலாம் சாருடைய விஷயம் ரீஸ்டார்ட் பண்ணால் ராஜஸ்தானில் ரொம்ப பண்ணலாம். அடுத்து மத்திய பிரதேசத்தில் லார்ஜ், ராஜஸ்தான் வெரி லார்ஜ், சத்தீஸ்கர் லார்ஜ், தமிழ்நாடு மாடரேட். தமிழ்நாட்டில் வேஸ்ட் லேண்ட் இருக்குது, பட் மாடரேட். கர்நாடகா மாடரேட். இப்போ இந்த 3 இத்தனை இடத்துல போட்டோம்னா சீடு ப்ரைஸ் 25 ரூபா டு 30 ரூபா பெர் கேஜி. இன்கம் ஜென்ரேஷன் வந்து ஒரு ஏக்கருக்கு 40,000லேருந்து 70,000 ரூபா வரும் ஒரு ஏக்கருக்கு. ஓகே, அவங்களுக்கு இன்கம் ஜென்ரேஷன் இதில் இருந்து 8 ரூபா சீடை கொடுத்து சப்ளை பண்ணால். அப்போ என்ன ஆகும்? பயோடீசல் சீடு, ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் அண்டு டிரான்ஸ்எஸ்டரிஃபிகேஷன் டு பயோடீசல். சீடு எடுத்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதில் டிரான்ஸ்எஸ்டரிஃபிகேஷன் பண்ண பிறகு பயோடீசலாக கிடச்சிரும். இது 30லேருந்து 35% எஃபிஷியன்சி ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன். நம்ம 40% சொல்கிறோம். கிட்டத்தட்ட டீசல் வந்து 20% பயோடீசலு, பெட்ரோல் எத்தனால் E20 எத்தனால். இப்போ இந்தியா வந்து ஆல்ரெடி 25-26ல் E20% எத்தனால் பிளெண்டிங் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ 7% தான் பண்ணிகிட்ருக்கான். அது 20% இன்க்ரீஸ் பண்ணால் என்னாகும்? எத்தனால் பண்ணால் சுகர் கேன், மொலாசஸ், மெய்ஸு, அப்புறம் டேமேஜ் ஃபுட் கிரெயின், இந்த 3 வச்சு எத்தனால் பண்ணிடலாம். அப்போ எத்தனை பேருக்கு எத்தனால் பண்ணால் எத்தனை கரும்பு விவசாயிகள் பலன் பெறுவாங்க, எத்தனை மெய்ஸ் விவசாயிகள் பலன் பெறுவாங்க, எத்தனை ஃபுட் கிரெயினை வந்து வேஸ்ட்டாக பண்ணுறதெல்லாம் இதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்போ கிட்டத்தட்ட எத்தனால் பிளெண்டிங் 7% to 12% தான் இருக்குது. அது 20% பிளெண்டிங் பண்ணால் பெட்ரோல் இம்போர்ட் ரெடியூஸ் ஆகும், பயோடீசல்னால் டீசல் இம்போர்ட் ரெடியூஸ் ஆகும், ஃபார்மருடைய இன்கம் வந்து கூடும். அப்போ கிட்டத்தட்ட இது வந்து 30 to 35%, 60லேருந்து 80 பில்லியன் டாலர் சேவிங் இந்தியாவுக்கு. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சேவிங் $80 பில்லியன் சேவிங் இந்தியாவுக்கு. அப்புறம் ஹைட்ரோ டிரைவ்னு ஒரு கோபாலகிருஷ்ணன் இங்கே இருக்கார், மதுரை சென்னையில் இருக்கார். அவர் வந்து ஹைட்ரோ டிரைவ்னு ஒரு எமல்சிஃபிகேஷன் டிவைஸ் பண்ணார். இதில் 50% டீசல் 50% வாட்டர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் 50% டீசல் கன்சம்ஷன் குறையும். இது அப்துல் கலாமே நேரடியாக வந்து நானும் அப்துல் கலாமை போய் பார்த்து பேட்டன்ட் டெக்னாலஜி அதை மூட வச்சுட்டான், அந்த கம்பெனியே மூட வச்சுட்டான். யார்? இந்த பெட்ரோலியம் லாபி. இந்த பெட்ரோலியம் லாபியெல்லாம் இப்போ சமையல் கேஸ் கொடுப்பானா வீட்டுக்கு? இந்த பெட்ரோலியம் லாபியை நம்பி தானே ஃபாரின் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் ஃபங்க்ஷன் பண்ணுது. இந்த பெட்ரோலியம் லாபி இன்றைக்கி சமையல் கேஸ் கொடுப்பானா? பெட்ரோலியம் லாபினா இன்னோவேஷனை காலி பண்ணான். ஹைட்ரோ டிரைவ் கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் பண்ணார். அவர் இஸ்ரோவுக்கு சயின்டிஸ்டாக இஸ்ரோவுக்கு சப்சிஸ்டம் பண்ணி கொடுத்தவர். அவர் அப்துல் கலாம் நேரடியாக பார்த்து நான் இதை ஜெயலலிதா மேடத்தில் சொல்லியிருக்கேன், நான் எமல்சிஃபிகேஷன் பண்ணுங்க அப்படின்னு. ஒருத்தரும் பண்ணல. அப்போ என்ன லோக்கல் இன்னோவேஷன் நீ மதிக்கலைன்னா இன்றைக்கி வந்து ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு வாரம் நடக்குதா, நம்மளுக்கு தான் பாதிப்பு நடக்குது. அப்போ இது வந்து கிட்டத்தட்ட வந்து 50% கூட வேணாம், 40% எமல்சிஃபிகேஷன் முடிஞ்சுன்னா அவர் லாரியில் ட்ரை பண்ணி பார்த்து லாரியில் ஒர்க் பண்ண வச்சுட்டாரு, பாய்லர் ஒர்க் பண்ண வச்சுட்டாரு, இண்டஸ்ட்ரி அப்ளிகேஷன் ஒர்க் பண்ண வச்சுட்டாரு, ஆட்டோவில் ஒர்க் பண்ண வச்சுட்டாரு, பஸ்ஸில் ஒர்க் பண்ண வச்சுட்டாரு. இந்த 4லேயும் டெஸ்ட் பண்ணிட்டார் அவர் எமல்சிஃபிகேஷனை ஃபிட் பண்ணி. அப்போ 50% டீசல் இருக்கிற அப்படியே கட் ஆகும்ல. அப்போ ஏன் இந்த அரசுகள் ஒருத்தரும் அதை எடுத்து செய்ய மாட்டேது? அப்போ இந்த பிரச்சனை இருக்கா இல்லையா? அப்போ இந்த அரசுகளுக்கு இந்த அதிகாரிகள் பேச்சை மட்டும் நம்பிட்டு உட்கார்ந்துருந்தா இன்னோவேஷன் வராது. வெளிநாட்டில் சண்டை நடந்துச்சுன்னா இங்கே சமையலறை பாதிப்பு நடக்கும். அப்போ எப்படி இருக்கும்? நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து இது போகும்னு பாருங்கள். இப்போ இதனால் கிட்டத்தட்ட இதை செயல்படுத்தினா மட்டும் குரூட் ஆயில் ரிடக்ஷன் 80 மில்லியன் டன்ஸ் பெர் இயர். 250 மில்லியன் டன்ஸில் 80 மில்லியன் டன்ஸு எதுலேருந்து வருது? எத்தனால் பில்டிங், ஜெட்ரோபா பயோடீசல் அண்டு டீசல் எமல்சிஃபிகேஷன் 3ஐயும் பண்ணால் 80 மில்லியன் டன்ஸ் பெர் இயர் ஆனுவலுக்கு குறையுது. ஏன் இந்தியா செய்ய மாட்டேது, ஏன் தமிழ்நாடு செய்ய மாட்டேது அப்படின்றத நம்ம இனிமேல் பார்க்கணும். அப்போ இதில் என்ன இதில் வந்து விவசாயிகள் எத்தனை பேர் பலன்னா கிட்டத்தட்ட 1.2 ஹெக்டேர் நம்ம வச்சுருக்காங்க ஃபார்மர்ஸ். 6 கோடி ஃபார்மர்ஸ் இதில் இணைஞ்சாங்கன்னா 6 கோடி ஃபார்மர்ஸ் இணைஞ்சாங்கன்னா
கிட்டத்தட்ட அவங்களுக்கு வருமானம் 75,000 ரூபா பெர் ஹெக்டர் அப்படின்னு போட்டால் ஆவரேஜாக கூட வச்சுக்கிட்டாலும் 50,000 60,000 ரூபா பெர் ஹெக்டர் அப்படின்னு வச்சுக்கிட்டா ரூரல் இன்கம் வந்து கிட்டத்தட்ட 3.6 lakh crore 3.60 லட்சம் கோடி 3,60,000 கோடி 3,60,000 கோடி வருஷத்துக்கு விவசாயிகளுடைய இன்கம் கூடும். மேஜர் எக்கனாமிக் பூஸ்ட் அது. இதை வந்து செய்யணும்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷன் வேணும். பயோடீசல் வந்து 70 ரூபாய்க்கு விற்கலாம், இந்தியாவிலேயே 70 ரூபாய்க்கு விற்கலாம். நம்ம எக்ஸ்போர்ட் கூட பண்ணலாம், மற்ற இம்போர்ட் கூட பண்ணலாம். இது வந்து ஜெட் ஏவியேஷன் பயோஃபியூலுக்கு நம்ம ஹப்பாக மாறலாம். ஓகே, இதெல்லாம் வந்து பாசிபிள். அப்போ இத்தனையும் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்தியா லெவலில் அது பண்ணுவாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ ஆனால் இந்தியா லெவலில் தமிழ்நாட்டு லெவலில் பண்ணால் என்ன அப்படின்னா 28% நம்ம ஷேவ் பண்ணலாம், 28% சேவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுருக்கேன், எனக்கு பெரிய ஒரு ரிசர்ச் ஒர்க்கு. இது எல்லாத்தையும் ஃபுல்லாக சொல்ல முடியாது, தனியாக ஒரு கட்டுரை எழுதணும் அதுக்கு. தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய டீசல் கன்சம்ஷன் 94 மில்லியன் டன்ஸ் பெர் இயர். தமிழ்நாடு வந்து 7 மில்லியன் டன்ஸ் டீசல் பெர் இயர், 8.4 பில்லியன் லிட்டர்ஸ் ஆனுவலி, ஈக்குவலண்ட் வந்து 8.2 பில்லியன் லிட்டர்ஸ் ஆனுவலி வருஷத்துக்கு. டிரான்ஸ்போர்ட் செக்டாருக்கு 45%, இண்டஸ்ட்ரிக்கு 25%, அக்ரிகல்ச்சர் பம்புக்கு 15%, ஃபிஷிங் வெசலுக்கு 10%, அதர்ஸுக்கு 5% எடுத்துக்கிட்டா தமிழ்நாட்டில் வந்து பொங்காமியா பின்னாட்டா ஜெட்ரோபா கர்கஸ் ரெண்டையும் போட்டால் கிட்டத்தட்ட நம்மகிட்ட வேஸ்ட் லேண்டு மட்டும் ட்ரை லேண்டு எவ்வளோ இருக்குன்னா 2 மில்லியன் ஹெக்டார்ஸ் ட்ரை லேண்டு தமிழ்நாட்டில் இருக்குது. ரோட் சைடு ஹைவே லேண்டு வந்து ஒரு 50,000 ஹெக்டார் இருக்குது. கேனல் பண்டில் வந்து ஒரு 30,000 ஹெக்டார் இருக்குது. ரயில்வே லேண்டு வந்து ஒரு 10,000 ஹெக்டார் இருக்குது. ரெண்டும் சேர்த்தா 2.1 மில்லியன் ஹெக்டார் லேண்ட் இருக்குது. 2.1 மில்லியன் லிட்டரில் ஒரு டன் பயோடீசல்னால் 2.1 மில்லியன் டன்ஸ் பயோடீசல் பெர் இயர் ஜென்ரேட் பண்ணலாம். அப்போ 2.3 பில்லியன் லிட்டர்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஜென்ரேட் பண்ணலாம். அப்போ தமிழ்நாடு டோட்டல் டிமாண்ட் 8.2 பில்லியன் லிட்டர்ஸில் 2.3 பில்லியன் லிட்டர்ஸ் வந்துச்சுன்னா 28% வந்து டீசல் டிமாண்டு குறையும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து ஃபார்மர் இன்கம் பொட்டன்ஷியல் 3 டன்ஸ் பெர் ஹெக்டர். சீடு ஈல்டு, சீடு 25 ரூபா பெர் கேஜி, 75,000 ரூபா ஒரு ஃபார்மர் கிடச்சுன்னா தமிழ்நாட்டில் மட்டும் விவசாயிக்கு 1.5 லட்சம் கோடி உள்ளே வரும். 1.5 லட்சம் கோடி உள்ளே வந்துச்சுன்னா ஏற்கனவே வந்து 3.5 லட்சம் கோடி ஜிடிபியில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வந்து உருவாக்கியிருக்காரு. அதனால தான் நம்ம வந்து இப்போ 35 லட்சம் கோடி அச்சீவ் பண்ணியிருக்கோம். இன்னும் நம்ம எவ்வளோ பண்ணணும்? கிட்டத்தட்ட 55 லட்சம் கோடி இன்னும் நம்ம கிராஸ் பண்ணணும். அதுக்கு வந்து 3.5 லட்சம் கோடி இது வரைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருடைய வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு, இண்டஸ்ட்ரியல் க்ரோத்து எல்லாம் வந்ததுனால 3.5 லட்சம் கோடி வருது வருஷத்துக்கு. இப்போ வந்து ஸ்மார்ட் வில்லேஜ் திட்டம், மகாத்மா காந்தி மாதிரி வில்லேஜ் திட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இது ஒழுங்காக 12,500 கிராமத்தில் ஊராட்சியில் அமல்படுத்தினா அது ஒரு 3 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்போ பயோடீசல் அறிமுகப்படுத்தினா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி அது ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கும். 1.5 லட்சம் கோடி. அப்போ என்னாச்சு? 3.5 லட்சம், இது ஒரு 3 லட்சம், அது ஒரு 1.5 லட்சம், 7.5 லட்சம் கோடி வந்துருச்சு. 7 to 8 லட்சம் கோடி அச்சீவ் பண்ணால் தமிழ்நாடு $1 trillion எக்கனாமியாக 2030 அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, இதை செய்தால் தமிழ்நாடு செஞ்சால் ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், தூத்துக்குடி எல்லா இடத்துலையும் ட்ரை லேண்ட் அதிகமாக இருக்குது. எல்லா இடத்துலையும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டாட முடியும். இதை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் கன்சிடர் பண்ணணும். சுகர் கேன் ஃபார்மர்ஸு, மெய்ஸ் ஃபார்மர்ஸு, கசாவா ஃபார்மர்ஸு இவங்க எல்லாமே வந்து எத்தனாலுக்கு வந்து ஈரோடு, சேலம், திருச்சிராப்பள்ளி இந்த 3 இடத்துல அது பண்ணலாம். எத்தனால் டிரான்ஸ்போர்ட் செக்டார் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ் ஃபுல்லாக அதை மாற்றலாம். ஃபிஷிங் ட்ராலர்ஸ், அக்ரிகல்ச்சர் டிராக்டர், இண்டஸ்ட்ரியல் ஜென்ரேட்டர் இது எல்லாத்தையும் இதை மாற்றலாம். இதை தமிழ்நாடு முதலமைச்சர் கன்சிடர் பண்ணார்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். இவருக்கும் முதலமைச்சருக்கும் நான் இதை பற்றி ஒரு நோட்டு கொடுத்துறேன். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். மிக்க நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.